நான் இன்று நரம்பியல் மற்றும் தசைக்கூட்டு குறைபாடுகள் குறித்து பேச விரும்புகிறேன். வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் வீழ்ச்சி மற்றும் சுயாட்சியை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர். இந்த நிலையை எதிர்கொள்ள உடற்பயிற்சி அடிப்படையிலான மறுவாழ்வு மிகவும் முக்கியம். இது நமது மூட்டுகளில் உணர்திறனை மேம்படுத்துவதற்கும் புரோபிரியோசெப்ஷனை அதிகரிக்கவும் உதவுகிறது. நாம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நிலைத்தன்மையை மீட்டெடுக்கலாம், ஒருங்கிணைப்பை மேம்படுத்தலாம், இயல்பான நடைமுறைகளை மீட்டெடுக்கலாம். உடல் சிகிச்சை நிபுணர்களின் வழிகாட்டுதலுடன் வாக்கர் மற்றும் பாரலல் பார்களை பயன்படுத்தி கால் தசைகளை தூண்டுவதற்கான மின் தூண்டுதல்களை செயல்படுத்தலாம். மேலும் நாற்கர தசைகளை குறிவைத்து உட்கார்ந்த கால் நீட்டிப்புகள் மற்றும் முழங்கால் உறுதியை மேம்படுத்துவதன் மூலம் நாங்கள் நமது சுயாட்சியை பராமரிக்க முடியும். ஊன்றுகோல் மற்றும் சக்கர நாற்காலிகள் போன்ற உதவியுடன் நமது வாழ்க்கையை மேலும் சீராகவும்